வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில அரசிடம் எந்த சிந்தனையுமே, செயல் திட்டமும் பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. அப்படின்ற மாரி டாக்டர் ராமதாஸ் கிடுக்குப்புடி கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. அது குறித்து ஒரு சில தகவல்கள இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, அரசிடம் எந்த சிந்தனையும் இல்ல, செயல் திட்டமும் இல்ல. இது குறித்து அவர் அறிக்கையில தமிழ்நாட்டில கருகும் நிலையில இருக்குது. இந்த குறுவை பயிர்கள பார்த்தீங்கன்னா, காக்க வினாடிக்குள் ஒரு வினாடிக்கு ஒரு 5000 கன அடி வீதம் பார்த்தீங்கன்னா, 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும். காவேரி நீர் பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை குழு கர்நாடக அரசுக்கு ஆணையிட்டிருக்கிறது. இந்த நீர் தமிழகத்திற்கு போதுமானதல்ல என்றாலும் கூட, அத கூட பார்த்தீங்கன்னா, தமிழகத்திற்கு திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும், துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. கர்நாடக அரசின் இந்த நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது. காவேரி நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவை அளித்த தீர்ப்புகளின் அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு இன்று வரை 102.30 டிஎம்சி தண்ணீர் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் கர்நாடகம் இதுவரை 35 டிஎம்சி தண்ணீரை கூட பார்த்தீங்கன்னா வழங்கவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுகிறது. கர்நாடகத்திலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு வந்த தண்ணீரில் கூட பெருமளவு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வந்தது தானே தவிர கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்டதல்ல. வினாடிக்குள் 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுமாறு காவேரி ஒழுங்குமுறை குழு ஆணையிட்டிருந்தது. அதாவது தண்ணீரின் மொத்த அளவு 6.25 டிஎம்சி மட்டும்தான் இருந்தது. இதைவிட 10 மடங்கு அதிகமான 63.80 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணைகளில் உள்ளது. இவ்வளவு தண்ணீரை வைத்துக்கொண்டு தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகா மறுப்பது ஒரு மாநில உறவுகளுக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் வலிமை சேர்க்காது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று அறிவித்துவிட்ட கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, அந்த முடிவின் பின்னணியில் ஒட்டுமொத்த கர்நாடகமும் ஒன்றாக இருக்கிறது என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறாரு. இது கடந்த 3 வாரத்தில் கூட்டப்பட்டிருக்கும் 2வது அனைத்து கட்சி கூட்டமாகும். இதன் மூலமாக தான் நாளை நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட தேவையில்லை என்று ஆணை பிறப்பிக்கும்படி அழுத்தம் கொடுக்கிறது கர்நாடக அரசு. கர்நாடக அணைகளில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் குறுவை பயிர்களை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த சூழலை தமிழ்நாடு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது, கர்நாடகத்திடமிருந்து எவ்வாறு தண்ணீர் பெறப் போகிறது என்பது குறித்து எந்த ஒரு சிந்தனையுமே செயல் திட்டமும் தமிழக அரசிடம் இல்லை அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மிகவும் நல்ல இது பார்த்திங்கன்னா மிகவும் நல்ல வாய்ப்புக்கேடானது. காவேரி நீரை பெறுவதற்காக தமிழக அரசு மிகவும் தீவிரமாக செயல்பட வேண்டிய தருணம் இதுதான். உச்சநீதிமன்றத்திடம் வாதாடி தமிழகத்திற்கு தண்ணீர் பெறுவோம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறாரு. அது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை. காவிரியில் வினாடிக்கு 24,000 கன அடி வீதம் பார்த்திங்கன்னா தண்ணீர் திறக்கும்படி கர்நாடகத்திற்கு ஆணையிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கு அன்றே பார்த்திங்கன்னா விசாரிக்கப்படுமா இல்லை மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இத்தகைய சூழல் தான் உச்சநீதிமன்றத்தை மட்டுமே தமிழகம் நம்பிக்கொண்டிருப்பது சரியானதாக இருக்காது அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.